ஹலோ சில்ட்ரன், திஸ் இஸ் ஜீசஸ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த சேனல் மூலமாக நாம் பைபிள் கதைகள் கேட்கவும், பாடல்கள் பாடவும், இயேசுவின் அன்பில் வளரவும் போகிறோம். குட்டீஸ், நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு பைபிளில் நடந்த இன்னொரு விடயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன் குட்டீஸ், நல்லவங்களாம் வாழணுமா? அப்படி வாழ்கிறது கஷ்டமா இல்லை சுலபமா? இல்லை அப்படி வாழ்ந்தா என்னதான் நடக்கும்? நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஓகே, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிற முன்னால் நாம் ஒரு விடயத்தை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். தேவன் இந்த உலகத்தை படைச்சு நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் உருவானாங்க. அவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிட்டே போனது. ஆனால் அதே சமயம் அவங்க கடவுளையும் மறந்து போனாங்க. மறந்தது மாத்திரம் இல்லாமல் கடவுளுக்கு பிடிக்காத பாவமான விடயங்களையும் செய்ய ஆரம்பித்தாங்க. அது தேவனுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் மனுஷங்க எல்லாரும் கெட்டவங்களா இருந்த போதும் ஒரே ஒருத்தர் மட்டும் தேவனை நேசிச்சு அவர் விரும்புகிற மாதிரி நல்லவராக இருந்தார். அவரோட பேர் தான் நோவா. ஒரு நாள் தேவன் நோவாவை கூப்பிட்டு, நோவா, இந்த ஜனங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க. பூமி முழுவதும் பாவம் பெருகி போச்சு. நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன். ஆனால் நீ நல்லவனாயிருக்கிறபடியினால உன்னை காப்பாற்ற போகிறேன். அதற்காக நீ உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. அதுக்குள்ள நீயும் உன் குடும்பமும் மிருகங்களை ஆணும் பெண்ணுமா ஜோடி ஜோடியாக உன் கூட சேர்த்துக்கொண்டு அந்த பேழைக்குள்ள தங்கியிரு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் போயிட்டாரு. அப்போ நோவா தேவன் அவருக்கு சொல்லி தந்த அளவின்படி ஒரு பெரிய பேழையை கட்டினாரு. பேழைனா இப்போ நீங்கள் பார்க்குற கப்பல் மாதிரி ஒன்று. அந்த பேழையை கட்டி முடிச்சு அவரும் அவரு கூட எல்லா மிருகங்களும் அதுக்குள்ளே போனாங்க. ஆமாம், உயரமான ஒட்டகச்சிவிங்கி, குண்டு குண்டான யானை, குட்டி குட்டியான முயல், ஊரும் பிராணி எல்லாம் தான் அதுக்குள்ளே போனாங்க. அவருடைய மனைவி, மகன்கள், மருமகன்கள் எல்லாமா 8 பேர் அதுக்குள்ள போனாங்க. பேழைக்குள்ள எல்லாரும் போய் 7 நாள் சென்று மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டது. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து வெள்ளம் பெருகினது. பேழை தண்ணீர்ல மெதுவா மிதந்து கொண்டிருந்தது. தண்ணீர் இன்னும் கூடி கூடி மலைகள் எல்லாம் மூன்ற அளவுக்கு வந்துட்டது. அப்போ பூமியில இருந்த எல்லா உயிரினங்களும் தண்ணீர்ல மூழ்கி போனது. ஆனா பேழைக்குள்ள இருந்தவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க. ஆனா இன்னும் வெள்ளம் குறையல. அப்போ தேவன் நோவாவை நினைச்சாரு. அதால பூமி மேல காற்று வீச பண்ணினாரு. தண்ணீர் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த பேழை மிதந்து அராத் மலையில வந்து நின்னுச்சு. கொஞ்ச நாளுக்கு பிறகு நோவா பேழையின் ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை விட்டாரு. அது போறதும் வர்றதுமா இருந்துச்சு. பிறகு ஒரு புறாவை விட்டாரு. புறா தண்ணீர் இருந்ததால மறுபடியும் பேழைக்குள்ள வந்துருச்சு. திரும்பவும் புறாவை விட்டப்போ ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்துச்சு. அப்போ நோவா தண்ணீர் குறைஞ்சு போச்சுன்னு புரிஞ்சு கொண்டாரு. அதுக்கப்புறம் அந்த புறாவை திரும்பவும் விட்டாது. திரும்ப புறாவை விட்டப்போ அது திரும்ப வரவே இல்லை. பிறகு தேவன் நோவாவை பேழையை விட்டு வர சொன்னாரு. நோவா வெளியே வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அப்போ தேவன், நான் இனி பூமியை தண்ணீரால முழுக்க அழிக்க மாட்டேன்னு சொல்லி அதற்கு ஞாபகமா 7 வர்ணம் கொண்ட வானவில்லை வைத்தார். இந்த விடயத்துல இருந்து நாம பார்க்குற விடயம் என்னன்னா,
தேவன் பரிசுத்தர். பரிசுத்தர்னா அவர்கிட்ட எந்த கெட்ட விஷயமும் இருக்காது. ஸோ அவர் பரிசுத்தர் இல்லையா, அதனால பாவத்தை தண்டிக்காம விட மாட்டாரு. நோவா காலத்துல இந்த உலகம் தண்ணீரால அழிஞ்ச மாதிரி கடைசி நாட்கள்ல இந்த உலகம் நெருப்பால அழியும். ஆமா, அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. ஆனா பயப்படாதீங்க, ஏன்னா அதுல இருந்து எங்களை பாதுகாக்க இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். ஸோ நீங்க அவரை விசுவாசிச்சு அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சாருன்னு நம்பினீங்கன்னா நீங்க இதுல இருந்து பாதுகாப்பா இருக்க முடியும். ஸோ நாமும் நோவா மாதிரி கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா நிச்சயமா பாதுகாக்கப்படுவோம். ஓகே குட்டீஸ், அது மாத்திரம் இல்லை, வீடியோ தொடக்கத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டு இல்லையா? நாம் நல்லவங்களா வாழ கடவுள் எங்க கூட இருந்தா அது ஈஸி, கடவுள் எங்க கூட இல்லைன்னா அது கஷ்டம். அப்படி வாழ்ந்தா ரட்சிப்பு நிச்சயம். இப்போ ஜெப நேரம், ஜெபிப்போமா? கண்களை மூடி நீங்களும் என் கூட ஜெபம் பண்ணுங்க. அன்பான தேவனே, இந்த நேரத்தில் நாங்களும் நோவாவினுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனே அவர் எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நாங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனே எங்களுக்கு வரப்போகின்ற ஆபத்துக்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. நல்ல கீழ்ப்படிவையும் எங்களுக்கு கூட நீர் தரும்படியாக ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் சொல்லி காட் பிளஸ் யூ சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறது ஜாய்சி ஆண்டி.